அற்புதங்கள் கடவுள் செய்ததை நாம் படிக்க கேட்டோம் இல்லையா? ஒன்று 12 வருஷமாக பெரும்பாலுள்ள ஸ்திரீ, பெரும்பாலுள்ளதுன்னா ரத்தப்போக்கு. 12 வருஷமாக என்ன செய்கிறாங்க? அந்த அம்மாவுக்கு சரீரத்தில் ரத்தம் அதிகமாக வெளியேறியதால் நிறைய டாக்டர்களை பார்த்துருக்காங்க அந்த அம்மா. மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம் பாருங்க. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு செலவழித்தும் சற்றேனும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது பாருங்க, நமக்கும் பிரச்சனைகள் வருகிறது. நம்ம பிரச்சனைகள், வியாதிகள், மற்ற காரியங்கள் வரும்பொழுது நம்ம சில முயற்சிகள் எடுக்கிறோம். சில முயற்சிகள்னா டாக்டரை போகிறோம், ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், மருந்து சாப்பிட்றோம், என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்து பார்க்குறோம். முதல்ல இது மனித முயற்சி, இது மனித முயற்சி. பிறகு அடுத்தது என்ன? இதெல்லாம் செய்யக்கூடாதபடி பிரச்சனைகள் மத்தியில் சாத்தான் வேற, அவருடைய சூழ்ச்சி இல்லையா? நம்ம என்னதான் முயன்று விசுவாசமாக ஆலயத்து கொண்டாலும் சொல்கிற வசனங்களை கேட்டு நடக்கக்கூடாதபடி சில தடைகள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது இல்லையா? எவ்வளோ பக்தியாக இருக்கிறோம், முயற்சி செய்கிறோம், கோயிலுக்கு வரலான்னு பார்க்குறோம். திடீர்னு அன்றைக்கி தான் என்ன ஆகிடும்? ஃபங்க்ஷன் வச்சுருவாங்க இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை காலையில் எங்களுக்கு ஃபங்க்ஷனு, சொந்தக்கார் போகலன்னா அவங்க கோச்சிக்கிறாங்க. அதுபோல் சில தடைகள் வருகிறது. பிறகு கடைசியில் கடவுளுடைய சக்தி நமக்கு இங்கே 3 விதமான காரியங்களை நாம் பார்க்குறோம். இந்த அம்மா என்ன செய்கிறாங்க? மனித முயற்சி. இந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. எத்தனை வருஷம் உடம்பு சரியில்லை? 12 வருஷம். இல்லை நம்ம ஒரு நாள் 2 நாளுக்கெல்லாம் என்ன ஆகிடுது? ரொம்ப கஷ்டப்படுறோம். 1 நாள் 2 நாளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். அம்மா இப்போ வசனம் சொல்லிச்சு அது ஏங்கப்பா. சரி, கடவுள் நல்லது நமக்கு வாயினா பண்ணிடுவான். நமக்கு பொறுமையாக தான் நம்ம பார்க்கணும். ரைட். இப்போ 3 விதமான நிகழ்ச்சிகளை நாம் இந்த சத்தியத்தில் நாம் பார்த்தோம். முதல்ல பிரச்சனைகள் உள்ளவர்கள், வியாதி உள்ளவர்கள்
செய்கிற முயற்சிகள். இங்கே 12 வருஷமாக ஒரு அம்மா வியாதியில் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்தம்மா அந்த வியாதி போகிறதுக்காக முயற்சிகள் செய்திருக்காங்க. என்ன முயற்சிகள் செய்திருக்காங்க? நிறைய என்ன பண்ணாங்க? 26வது வசனம் பாருங்க, மார்க்கு 5:26 வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் போதுமா, தனக்கு உண்டான எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? செலவழிச்சிட்டாங்க. செலவுனா யாரு கொடுத்துருக்காங்க? டாக்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ எவ்வளோ என்னென்ன வீடு வாசல் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. இந்த நகையை வச்சுருப்பாங்க இல்லையா? பிறகு கடன் வாங்கியிருப்பாங்க. போதலைன்னா வேறு நிலம் இருந்தால் நிலத்தை விற்றுருப்பாங்க, ஆடு மாடு விற்றுருப்பாங்க. எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு இனிமேல் என்ன இல்லை, சுகமே கிடைக்காது போடுது. எல்லா டாக்டரும் என்ன பண்ணிட்டாங்க? பணத்தை வாங்கிட்டாங்க, மருந்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு முடிஞ்சது அவங்க செய்தாங்க. டாக்டர்லாம் ஏமாத்தலைங்க. ஆனாலும் என்ன ஆகலை அவங்களுக்கு? என்ன ஆகலை? சத்தாகிலும் என்ன ஆகலைன்னு போடுறான் பைபிள். என்ன இருக்கு? குணமடையவில்லை. எப்படி இருக்க நமக்குள்ள பாருங்க, நமக்கு வியாதிகள் குணமாகலை. நம்ம முகேஷ் அவரோட அம்மாவுடைய அக்கா பையன் அவரோட ஐயா ரொம்ப பணம் செலவாயிடுச்சு, எங்களால் அந்த ஹாஸ்பிட்டல் பில்லை கட்ட முடியல, நீங்களும் எங்கேயாவது கடன் வாங்கி கொடுங்க அப்படின்னு என்ன கேட்டார். நானும் முயற்சி பண்ணேன். எனக்கு யாரும், நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன்ல, என்னை நம்பி யாரும் கொடுக்கறதுக்கு முன் வரல. வேலை செய்யறதுங்க ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க பொருள். ரொம்ப கஷ்டமாக சொன்னேன், வருத்தமாக சொன்னேன். பரவாயில்லையா, கடவுள் எப்படியோ சமாளிச்சுட்டு உதவி பண்ணார். போன வாரம் முந்தின வாரம் வந்து தம்பி சாப்பிட்டு சொன்னாங்க முகேஷ். அவங்களும் பணத்தை நடவு பண்ணாங்க. சும்மா கடவுள் வந்து டாக்டர் அவங்களுக்கும் நிறைய நம்மளுக்கு ஃபீஸ் கட்டணும் பாருங்க. இந்த அம்மாவும் 12 வருஷமா, இப்போ முகேஷ் ஒரு 6 மாதத்துல நல்லா இருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லைம்மா? 6 மாதத்துல எவ்வளோ பில்லு ஆயிடுச்சு பாரு அவங்க. ஆனால் இந்த அம்மா எத்தனை மாதம் ஆஸ்பத்திரிக்கு பில்லு கட்டியிருக்காங்க? 12 வருஷம். இந்த 12 வருஷத்தில் சோர்ந்து போயிட்டாங்க. அந்த அம்மா சோர்ந்து போயிட்டாங்க. ஒன்றும் நம்மளுக்கு கடவுள் முடியாது, நம்மளால பணமும் இல்லை, வேறு டாக்டர்கிட்ட நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க? அநேக வைத்தியர்கள், ஒருத்தர் 2 பேர் இல்லை, அநேகர் என்ன நம்பரே கிடையாது. எத்தனை பேர் என்ன போயிருப்பாங்க பாவம், எத்தனையோ பேர்கிட்ட போயிருப்பாங்க. கடைசியில் செலவழித்து சர்க்காரிலும் குணமடையாமல் வருத்தப்படுகிற பொழுது அந்த நேரத்தில் என்ன வருது? நம்மளுக்கு என்ன வருது? இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறார்கள். பாருங்க, 12 வருஷமா முயற்சி செய்தாங்க. 12 வருஷமா இந்த அம்மாவுக்கு இயேசுசாமி ஒருத்தர் வந்திருக்காரு. தெரியல, யாரும் சொல்லலை. ஆனால் இப்போ தான் கலிலேயா பக்கம் போகிறாரு, தெக்கப்போல் என்ற நாட்டு பக்கம் போகிறாரு. போய் படகுல ஏறி பிரசங்கம் பண்ணுறாரு. இந்த அம்மா இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறார்கள். மாவுக்கு ஒரு நம்பிக்கை வருது இல்லை, ஒரு மகிழ்ச்சி வருது. நிச்சயமாக கடவுள் இயேசுசாமி எனக்கு என்ன செய்வார்? சுகம் தருவார். கேள்விப்பட்டு போகிறாங்க. போகும்போது இன்னொரு ஆள் வர்றாரு. இன்னொரு ஆள் யாரும் வருதாங்க? 21வது வசனத்தில் பாருங்க, 22 அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய எவீரு என்பவன் வந்து கண்டவுடனே விழுந்து, என் குமாரத்து படுகிறால் அடையும்படிக்கு வையம், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். இல்லையா? அப்போ இந்த அம்மா போகும்போது, இந்த அம்மா இயேசுசாமியை கேள்விப்பட்டு வரும்பொழுது இயேசுசாமி என்ன பண்றாரு? ஒரு ஜெபாலய தலைவன், சர்ச்சு, அவன் பேர் என்னம்மா? ஜெபாலய தலைவன் பேர் என்ன? சர்ச்சு எவீரு. அந்த அவங்க பொண்ணுக்கு என்ன ஆயிடுச்சு? மரண அவஸ்தை, சாகல.
அவரும் என்ன பண்ணுறாரு, ஏசாமியை கூட்டின்னு போயிட்டு ஜபம் பண்ணா என் பொண்ணு என்ன ஆகிடும், சுகமாயிடும் இல்லையா. அவரு ஏசாமியை கூட்டின்னு போகிறார். போகும்போது இவங்க மட்டும் போல, ஏசாமி பின்னால் என்ன யார் போகிறாங்க, ஜனங்கள் போகிறாங்க, கூட்டம் போகிறாங்க. இப்போ இந்த அம்மா அங்கே வராங்க. 12 வருஷமா ரத்தம் போட்டு இருக்கிற அந்த அம்மா அங்கே வந்து ஏசாமியை தொடுறதுக்காக வராங்க. இதம்மா மத்திய மார்க் 5:27 பாருங்க, அவங்க விசுவாசம் பாருங்க. வஸ்திரத்தை ஆகலும் தொட்டால் பாருங்க. இவங்க இந்த அம்மா என்ன சொல்றாங்க, ஏசாமியினுடைய அந்த ட்ரெஸ்ஸை அங்கேயே போய் தொட்டாலே போதும், நிச்சயமா எனக்கு சுகம் கிடைக்கும். அவன் எவ்வளவு என்ன பண்றான், ஐயா நான் சர்ச்சை வேலை செய்கிறேன், எனக்கு டாக்டரை கூட்டு போக டைம் இல்லை, என் பொண்ணு என்னவா இருக்கு, ரொம்ப சிக்காக இருக்கு, சாகுற மாதிரியா இருக்குது, நீங்கள் வந்து என்ன பண்ண சொல்றாரு, படி மறுபடியும். இல்லைம்மா, எவ்வளவு 22 மத்தேயு மார்க் 5:22. பாதத்தில் விழுந்து என் குமாரத்து கைகளை வையும் என்று வேண்டிக் கொண்டார். பாருங்க, அவன் என்ன சொல்றான், இந்த அம்மாவுக்கு விசுவாசம் என்ன, பெரும்பாலுள்ள ஸ்திரீனுடைய விசுவாசம் என்ன, நான் வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே போதும். அந்த அம்மாவுக்கு எவர்களுடைய விசுவாசம் என்ன, ஏசாமி வந்து என் பொண்ணு மேல என்ன செய்ய சொல்றாரு, அவன் பொண்ணு மேல கையை வைங்க ஐயா இல்லை. அப்போ 2 பேருக்குமே என்ன இருக்குது, விசுவாசம் இருக்குது. ஆனால் இந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, இந்த அம்மாவால் ஏசாமிக்கு முன்னால் போக முடியல. ஏன் போக முடியல, கூட்டம் அதிகம் ஒன்று. அப்புறம் அந்த அம்மாவுக்கு 12 வருஷமா என்ன பிரச்சனை, 12 வருஷமா என்ன பிரச்சனை, ரத்தப்போக்கு. போக முடியுமா, போக முடியாது. அதுக்கு கிராம பாஷையில் என்ன சொல்கிறான், தீட்டானவங்க என்ன செய்யறதில்ல, வெளியவே போகிறதில்ல, கரெக்டா. அப்போ யூதர்கள் என்ன பண்ணுறான், தீட்டானவரம்மா எங்கேயும் கிராமத்துக்குள்ள ஜனக்கூடத்துக்கு வரக்கூடாது. இந்த அம்மா முன்னால் போக முடியுமா, முடியாது. ஏன், இந்த அம்மா ரத்தம் போயினே இருக்கு. இந்த அம்மா உடம்பு எப்படி இருக்கான், பார்க்குறவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, பார்க்குறவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, நீயா வந்த குச்சி தள்ளி விட்டுருவாங்க. அதனால இந்த அம்மா பின்னால் நிற்கிறாங்க. பின்னால் நின்று நடுங்கி என்ன பண்ணுறாங்க, ஏசாவுடைய வஸ்திரத்தை ஓரத்தை என்ன செய்கிறாங்க, தொடுகிறார்கள். தொட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, சுகமாயிட்டாங்க. உடனே ஏசாமி தெரியுது, யாரோ என்ன தொட்டாங்க, யார் தொட்டது. உடனே சீசர்கள் சொல்கிறாங்க, என்ன ஆண்டவரே எவ்வளோ கூட்டம் இருக்குது, இவ்வளோ கூட்டத்தில் ஒருத்தர் மேலே ஒருத்தன் வந்து கல்வின்னு உங்களை பார்க்கறதுக்காக வராங்க. இப்போ ஒரு சினிமா நடிகர் யார், விஜய், ஏதோ மீட்டிங் போட்டார். வந்த கூட்டம் நீ நான் என்ன உள்ள நெருங்கி முன்னால் வந்து எத்தனை பேர் சேர்த்துட்டாங்க, 41 43 பேர் சேர்த்துட்டாங்க. எதுக்கு, அவனை பார்க்கறதுக்காக. ஒழுங்காக வரல, முன்னால் நீ ஓடி நான் ஓடு, யார் முன்னால் யார் பின்னால் இல்லை. சாப்பாடு வேலை தூக்கி போடுறாரு, எத்தனை இது பாருங்க. இப்போ ஏசாமி வரும்போது அதை விட அதிகமாக கூட்டம். இந்த அம்மாவில் என்ன செய்ய முடியல, போக முடியல. பின்னால் போக முடியலன்னா போக முடியாது, போகக்கூடாது. ஏன், ரத்தம் ப்ளீடிங் ஆகுது, தீட்டு. நம்ம என்ன பண்ணுறாங்க, பின்னால் போயிட்டு ஓரத்தில் ட்ரெஸ்ஸு போடுறாங்க. தொட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, இந்த அம்மாவுக்கு சுகமாயிடுச்சு. இல்லை, நமக்கு நம்ம விசுவாசம் அவங்களுக்கு என்னாச்சு, சுகத்தை கொடுத்தது. அங்கே எவ்வளவு என்ன ஆயிட்டு, உடனே ஒரு பிரேக் போட்டார், ஏசாமி நின்றுட்டார். எவ்வளவுக்கு எப்படி இருக்குமா, அவங்க பொண்ணு அங்கே சாக போகிறாங்க.
ஐயா நீங்கள் வந்து கை வச்சு ஜெபம் பண்ணுங்க கூப்பிடுறாரு. சரி வாப்பா போகலான்றாரு. வழியில் என்ன ஆயிடுச்சு அவருக்கு? இந்த பெரும்பாட்டுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓடத்தை தொட்ட உடனே என்ன ஆயிட்டாரு? அவரு சொந்தமாயிட்டாங்க. இவரு போட்ட போயின்னு இருந்தாரா? நின்றுட்டாரு. இவர் நிறுவனத்துக்குள்ள அவன் என்ன ஆயிட்டான்? அவனுக்கு எப்படி இருக்கான் பாரு. ஆண்டவர் வந்து இருந்தாரு. இந்த அம்மாவில் என்ன ஆயிடுச்சு? இந்த அம்மாவில் என்ன ஆச்சு? ஏசாமி நின்றுட்டாரு. அது மட்டும் இல்லை, என் ட்ரெஸ்ஸை தொட்டது யாரு? வேற கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு இல்லையா? இப்ப பாருங்க, இந்த நிகழ்ச்சியில நமக்கும் பிரச்சனை வருகிறது, நமக்கும் வியாதிகள் வருகிறது. நாமும் டாக்டர் அங்கே போறோம். டாக்டர் கூட என்ன செய்யறாரு? முடியலன்னா என்னால் முடியலப்பா, நீங்க என்ன பண்ணுங்க, கடவுளை வேண்டிங்க. இன்னொரு ஒவ்வொரு ஆஸ்பத்திரியிலையும் கோயில், எத்தனை கோயில் இருக்க பார்த்துருக்கீங்களா? சின்ன சின்ன கோயில் கட்டி வச்சிருப்பான். அதுக்கு என்ன பண்ண சாப்பல் கோயிலும் இல்லை. ஆஸ்பத்திரியில், பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில் சின்ன சின்ன கோயில் ஒரு 3 கோயில் இருக்கும். என்னென்ன கோயில் பார்த்துருக்குறீங்க நீங்கள்? பிள்ளையார் கோயில் ஒன்று, அப்புறம் ஜீசஸ் ஏசாமி ஒன்று, முஸ்லீம் காய் 3 கோயில் இருக்கும். 3 ஜனங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்தால் அவங்க எங்கே போய் வேண்டுறாங்க? பெட்டில் படுக்க வச்சுருவாங்க. டாக்டர் அங்கே பார்த்துன்னு இருப்பாரு. இவங்க வந்து என்ன செய்கிறாங்க? ஜபம் பண்ணி இருப்பாங்க, சாமியை ஏந்தி கொண்டு இருப்பார்கள் இல்லையா? ஆகவே கடவுள் இந்த அம்மாவுக்கு, இந்த அம்மா விசுவாசம் பாருங்க. நீங்கள் எது விசுவாசம்னா, நீங்கள் வாங்க. இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? அப்போ தொட்டாலே போதும். இன்னொரு ஆள் என்ன சொல்கிறான்? இன்னொரு ஆள் வந்து நீங்கள் வரவே வேணாம். ஒரு 110 என்ன சொல்கிறான்? நீங்கள் வர வேணாம். கரெக்டுமா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஏசாமி யோசனை பண்ணுறாரு. லூக்கா 13:16 பாருங்க. ஏசாமி யோசனை பண்ணுறாரு பாருங்க. அவருடைய பணி என்ன? அவருடைய ஊழியம் என்ன? எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நான் உலகத்தில் வந்தேன் என்றார். 13:16 13 அப்புறம் 1:6 14. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டப்பட்டிருந்த ஆபிரகாமின் குமார்த்தி ஆகிய இவனை நான் கட்டிலிருந்து அழுத்து விட வேண்டியது இல்லையா? அப்ப ஏசாமிக்கு என்ன வேலை? ஏசாமி என்ன பண்றாரு? யாராரு கடவுளை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, கடவுளை விசுவாசிக்கிறார்களோ, கடவுளை நம்புகிறார்களோ, கடவுளுக்கு ஜபம் பண்ணுகிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் என்ன செய்யறாரு? எத்தனை வருஷமா இருந்தாலும் பரவாயில்ல. இங்கே 18 வருஷமா அந்த அம்மாவுக்கு என்ன இல்லை? அந்த பொண்ணுக்கு என்ன இப்போ படிச்சதுக்கு 18 வருஷமா நிமிர்ந்து பார்க்க முடியாது. பத்திரமா 18 வருஷமா அந்த அம்மாவால் என்ன பண்ண முடியல? பார்க்க முடியல. ஆனால் டெய்லி என்ன பண்ணாங்க? ஞாயிற்றுக்கிழமையில எங்க வந்தாங்க? லூக்கா 13 பாருமா, எங்க நடக்குது அந்த வேலை? லூக்கா 13 எடுத்தீங்களா? ஒரு பொண்ணு 18 வருஷமா முதுகு நிமிரக்கூடாத பிரச்சனையில் இருக்காங்க. அன்னைக்கு வந்து எங்க வந்திருக்காங்க? நம்ம லூக்கா 13 எடுமா பட்சம்ல எந்த இடத்துல நடக்குது அது சொல்றாரு அவரு. பத்தாவது வசனம் பாருங்க. லூக்கா 13:10 ஜபாலயத்தில் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ எங்கே இருந்தார்? அந்த பொண்ணு எங்க இருந்தது? எங்கம்மா இருந்தது? எங்க இருந்தது அந்த பொண்ணு? எங்க இருந்தது? மண்ணா 18 வருஷமா? எத்தனை வருஷம்னா 18 வருஷம். எங்க இருந்தது அந்த பொண்ணு? சொல்லுங்க. சர்ச்சில் இருந்தது. சர்ச்சில் இருந்ததுனால ஏசாமி அங்க பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணும்போது அவர் என்ன பண்றாரு? அந்த பொண்ணு வந்து ஐயா எனக்கு சுகத்தை கொடுன்னு கேட்கல.
நேராக வந்து கூப்பிட்டு அந்த கட்டுகளெல்லாம் அழுத்து அந்த அம்மா நல்லா நிம்மதி செய்யணும். அதே போல் இந்த 12 வருஷமா யாரும் இந்த அம்மாவுக்கு கட்டு போட்டுருக்கிறது சாத்தான் பிரைஸ்ல நம்மை கூட பிசாசு என்ன செய்து சில வியாதிகளால சில பிரச்சனைகளினால சில பலவீனங்களினால கட்டு போட்டுறான் இல்லையா? அந்த கட்டுகளெல்லாம் கடவுள் என்ன பண்ணுவார்? எத்தனை வருஷமா இருந்தாலும் பரவாயில்ல, கடவுள் என்ன செய்வார்? கட்டை வைத்து நமக்கு என்ன செய்வார்? சுகம் தருவார். அதுதான் கடவுளுடைய சக்தி, அதுதான் விசுவாசம். உடனே அந்த அம்மா என்ன சொல்றாரு பாருங்க, மார்க்கு 5 இல்லைம்மா, ஒரு விசுவாசம் நீங்க மார்க் 5ஆம் அதிகாரம் 34வது வசனம், மகளே உன் விசுவாசம் உன்னை நீ சமாதானத்தில் போய் வேதனை நீங்கி சுகமாயிரு. இல்லை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த அம்மாவுக்கு என்ன விசுவாசம்? தொட்டா போதும். எவ்வளவுக்கு என்ன விசுவாசம்? ஏசாமி வந்து கை வச்சா போதும். 18 வருஷமா நிமிடக்கூடாத பூமியா இருந்த அந்த பொண்ணுக்கு என்ன விசுவாசம்? சர்ச்சுக்கு வராங்க. சர்ச்சுக்கு வந்ததுனால திடீர்னு ஏசாமி அங்கே வந்து என்ன பண்ணுறாரு? இந்த பொண்ணுக்காகவே வந்திருக்கிறார் நான் நினைக்கிறேன், இல்லையா? இந்த பொண்ணுக்காகவே அங்கே வந்து 18 வருஷமா கற்றுகளை அறுத்து விடுறார், இல்லையா? கடவுள் வந்து என்ன செய்வார்? விருதமாக விசுவாசத்தில் இருக்கிற உமக்கும் நமக்கும் கூட என்ன செய்வார்? சுகத்தை தருவார். நம்முடைய இது என்ன? கடவுளை நாம் விசுவாசிக்க வேண்டும், சுகத்தை தருவார் என்று நாம் நம்ப வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.